அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். சோபகிருது வருடம் மாசி மாதம் 22ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, தேய்பிறை 5/3/2024, நவமி திதி காலை 8:04 வரை. அதன் பிறகு தசமி திதி. மூலம் நட்சத்திரம் பிற்பகல் 3:59 வரை. அதன் பிறகு பூராடம் நட்சத்திரம். கீழ்நோக்கு நாள். நல்ல நேரம் காலை 8 மணியிலிருந்து 9 மணி வரை, நண்பகல் 12 மணியிலிருந்து மதியம் 1 மணி வரை மற்றும் இரவு 7 மணியிலிருந்து 8 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரக நிலை: கும்ப லக்னம். லக்னத்திலேயே சூரியன் புதனுடன் சனி பகவான், மீனத்தில் ராகு, மேஷத்தில் குரு பகவான், கன்னியில் கேது, தனுசில் சந்திரன், மகரத்தில் சுக்கிரனும் செவ்வாயும். இன்றைய விசேஷம் வாஸ்து நாள். இன்றைய தினம் அனுசரிக்கப்படுகிறது. இன்று என்ன செய்யலாம்? வீடு கட்ட, பூமி பூஜை செய்ய, கதிரறுக்க, விதை விதைக்க, தானியம் சேகரிக்க, பரதநாட்டியம், மிருதங்கம் பயில, வீடுமனை வாங்க விற்க, முன்பணம் தர, சொத்து விவகாரம் பேசி தீர்க்க நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, கண்கள், நமது கண்கள் அழகாக இருந்தால் இந்த உலகத்தையே நமக்கு பிடிக்கும். அதே போல் நமது நாக்கு ஒழுங்காக இருந்தால் இந்த உலகத்திற்கு நம்மை பிடிக்கும். ஆமாங்க, அதனால தாங்க யாராக இருந்தாலும் நாக்காக்க, யாகவாராயினும் நாக்காக்க, காவாக்கால் சோகாப்பர் சொல்லியிருக்கப்பட்டுன்னு வள்ளுவ பெருந்தகை சொல்லியிருக்கிறாருங்க. நீங்களும் அப்படித்தாங்க. எந்த இடத்துல என்ன பேசணும், யார்கிட்ட எதை பேசணுங்கிறத முழுமையாக தெரிந்து வைத்து கொண்டு எல்லாவற்றையும் பரிபாலனம் செய்யக்கூடிய நிர்வாக திறமைக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. கடந்த சில நாட்களாக இருந்து வந்த அலைச்சல், சோர்வு, களைப்பு, பணப்பற்றாக்குறை, செலவினங்கள், அதிலிருந்து விடுபட்டு இன்றைய தினம் நீங்கள் உற்சாகமாக இருப்பீங்க. எல்லா வகையிலும் இன்னைக்கு நீங்கள் ஜெயிப்பீங்க. அதே போல் முடியாத அப்படின்னு நினச்சிட்டு இருந்த காரியங்கள் இன்னைக்கு நல்ல விதத்தில் முடியுங்க. முடியாமல் போன சில விஷயங்களும் இன்னைக்கு வெற்றிகரமாக முடியுங்க. செல்வாக்கு உங்களுக்கு உண்டு. குடும்பத்தில் இருந்த சலசலப்புகள் அதெல்லாம் விலக ஆரம்பிக்குங்க. வியாபாரத்தில் தேங்கி கிடந்த சரக்குகள் அதெல்லாம் விற்று தீருங்க. உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. பிள்ளைகளிடம் மனம் திறந்து சில விஷயங்களை பேசுவீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்குங்க. அதே மாதிரி உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த சின்ன சின்ன தொந்தரவுகள்லேருந்து விடுபட்டு மேலதிகாரிகளுக்கும் நீங்கள் நெருக்கமாவீங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு வேலை சுமை இருக்கும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. பணவரவு உண்டு. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி வாகை சூடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷப ராசிக்காரர்களை, ஏமாற்றி விட்டார்கள் என்பதை விட பயன்படுத்தி கொண்டார்கள் என்பதே பொருத்தமாக இருக்கும். ஆமாங்க, சில இடத்துல நீங்கள் மாறி போய் உங்களை ஏமாற்றிட்டா கூட இப்படி தாங்க நீங்கள் யோசிப்பீங்க. நம்மளை நல்லா யூஸ் பண்ணிட்டாங்க, நாம் இனிமேல் கவனமாக இருக்கணும் அப்படின்னு எங்கும் எப்பொழுதும் தன்னைத்தானே குறை சொல்லி தன்னை சரியாக்கி கொள்ளக்கூடிய சிற்பிகளெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன தாங்க இருக்குது. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால நிதானமாக இருங்க. ரோகிணி நட்சத்திர
நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 4 மணி வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. அதனால் ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் அது வரைக்குமே நிதானமாக இருக்கணும். கோவப்படாமல் இருந்தீங்கன்னா நல்லதுங்க. வண்டி வாகனத்தையும் பார்த்து பயன்படுத்துங்க. அடுத்தவங்களுக்கு இறக்கப்பட்டு நீங்கள் ஆபத்தில் சிக்கிக்கக்கூடாது. கையெழுத்து போட்டு எதுலேயும் சிக்கிக்காதீங்க. வியாபாரமாக இருந்தாலும் உத்தியோகமாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் நிதானமாக எந்த முடிவும் எடுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 4 மணியிலிருந்து சந்திராஷ்டமம் தொடங்க இருக்குது. அதனால் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்கள் மாலை 4 மணியிலிருந்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அவசர முடிவுகள் எதுவும் கூடாது. இரவு நேர பயணங்களையும் தவிர்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டு. முடியாத பல விஷயங்கள் இன்றைக்கி நல்ல விதத்தில் முடியுங்க. கணவன் மனைவிக்குள்ளார அனுசரித்து போக பாருங்க. பழசெல்லாம் பேசிக்கிட்டு உட்கார்ந்துருக்காதீங்க. உன் சொந்தம் என் சொந்தங்கிறது முக்கியம் இல்லை. இப்போ உங்கள் குடும்பம்தான் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நலமாக இருக்குங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்புலேருந்து விடுபடுறதுக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, வாழ்க்கை கடினமில்லை, வாழ்வதும் கடினமில்லை. நம்மை சுற்றி இருப்பவர்களை சமாளிப்பது தான் மிகவும் கடினமாகிறது. ஆமாங்க, இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு அக்கம் பக்கம் இருக்கிறவங்க, எதிர்த்தாப்புல இருக்கிறவங்க, வீட்டுக்கு அருகில் இருக்கிறவங்க, அலுவலகத்தில் கூட வேலை பார்க்குறவங்க, இவங்க யாராக இருந்தாலும் எல்லோரையும் அனுசரித்து போகக்கூடிய மனப்பக்குவத்திற்கு சொந்தக்காரர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசியை சந்திரன் நேருக்கு நேராக பார்த்துட்டுருக்காருங்க. அப்படி இருக்கிறதுனால நீங்கள் யார் அப்படிங்கிறத இன்றைக்கி கொஞ்சம் நீங்கள் புரிஞ்சு வச்சுப்பீங்க, தெரிஞ்சு வச்சுப்பீங்க. உங்களுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன, உங்களை சுற்றி இருக்கிறவங்களில் நல்லவங்க யார், அல்லாதவங்க யார், யார் உங்களை பயன்படுத்திக்கிறாங்க, அதெல்லாமே இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வர ஆரம்பிக்குங்க. சந்திரனுடைய பார்வை இருக்கு இல்லைங்களா, அதனால் அதெல்லாமே தெரிய வர ஆரம்பிக்குங்க. உங்களுடைய ராசிக்கு பலம் சேர்க்கக்கூடிய வகையில் குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால ஏதோ கொஞ்சம் சேகரித்து சேமித்து பிள்ளைங்களுக்கு உதவுற மாதிரி புறநகர் பகுதியிலையாவது கொஞ்சம் இடம் வாங்கலாம் அப்படிங்கிற முயற்சிகளில் இன்றைக்கி நீங்கள் இறங்குவீங்க. அதற்கான முயற்சிகளும் இன்றைக்கு பலிதமாகுங்க. வெளிவட்டாரமும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. வியாபாரமும் இன்றைக்கி சுறுசுறுப்பாக இருக்கும். பங்குதாரர்கள்ட்ட மட்டும் இன்றைக்கி பகைச்சிக்க வேண்டாம். அவங்கள்ட்ட மட்டும் கொஞ்சம் நிதானமாக இருந்தீங்கன்னா நல்லதுங்க. உத்தியோக வகையிலையும் இன்றைக்கி நல்ல பேர் இருக்குது. நல்லா வேலை பார்க்குறோன்னு சொல்லி நம்மகிட்டே எல்லா வேலையும் கொடுக்குறாங்கன்னு சில நேரங்களில் முணுமுணுத்து கொண்டே இருப்பீங்க. கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் உண்டு. பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் இருக்குங்க. அதே போல் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்ததெல்லாமே வெற்றிகரமாக முடியுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் தடைகள் உடைபடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடக ராசிக்காரர்களை அசிங்கப்படுத்தி விட்டார்கள் என்று ஒருபோதும் வருந்தாதீர்கள். அழகான ஒன்றைத்தான் எப்போதும் அசிங்கப்படுத்த முடியுமே தவிர அசிங்கமானதை அல்ல. ஆமாங்க, நீங்கள் எப்பயுமே அப்படி தாங்க நினைப்பீங்க. நம்மளை என்ன அவங்க அசிங்கப்படுத்துறது, நம்மளை தரக்குறைவாக பேசுனது மூலமாக அவங்க தான் அவங்க தரத்தை குறைச்சிக்கிட்டாங்கன்னு நினச்சிக்கிட்டு அடுத்தது ஆக வேண்டிய வேலையை பார்க்கக்கூடிய யதார்த்தவாதிகளெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குது. 6வது வீட்டில் உங்கள் ராசிநாதன் சந்திரன் இருக்கிறதுனால தீராத பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும். எதிர்ப்புகள் விலகும். வழக்குகள் சாதகமாகும். திடீர் பண வரவு உண்டு. நீங்கள் எதிர்பார்த்தபடி உங்களுக்கு நல்லது நடக்கும்.
கொடுக்க வேண்டிய இடத்திலிருந்து பணத்தையும் கொடுத்து, அதே மாதிரி வர வேண்டிய இடத்திலிருந்தும் பணவரவு இன்னைக்கு சிறப்பாக இருக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளார அந்யோன்யம் அதிகமாகும். பிள்ளைகளிடம் இருந்து வந்த அந்த பிடிவாத போக்கு கொஞ்சம் மாறுங்க. அதே மாதிரி வியாபாரமும் இன்னைக்கு ரொம்ப பரபரப்பாக இருக்குங்க. உத்தியோக வகையிலிருந்து வந்த சின்ன சின்ன தொந்தரவுகள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. அஷ்டமத்து சனி இருக்கிறதுனால கஷ்டத்தை வெளியில் சொல்லிக்க வேண்டாம். அடுத்தவங்க கஷ்டத்தையும் ரகசியத்தையும் புரிஞ்சு கொள்றதுக்கு முயற்சி பண்ண வேண்டாம். தானுண்டு தன் வேலையுண்டுன்னு இருக்கிறதும் ஒரு வகையில் நல்லது தாங்க. அதே மாதிரி உயரதிகாரிகள் ஏதாவது பேசுகிறாங்கன்னா பொறுமையாக கேட்டுக்கிறது நல்லதுங்க. வியாபாரத்தில் பங்குதாரர்களை பகச்சிக்காமல் கொண்டு போங்க. இன்றைக்கி திடீர் லாபம் எல்லாமே இருக்குதுங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி எல்லா வகையிலுமே நல்லது நடக்கும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலையிலிருந்து நல்ல செய்திகள் தேடி வரும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு நினைச்ச காரியங்கள் எல்லாமே சுலபமாக நிறைவேறுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்ட வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமையும். சிம்ம ராசிக்காரர்களே, உன்னை கோபப்படுத்துவது ஒருவருக்கு இன்பத்தை தருவதாக இருந்தால் நீங்கள் மீண்டும் அவர்களை கோபப்படுத்தாமல் இருப்பது தான் உங்களுக்கு இன்பமயமானதாகும். ஆமாங்க, இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு யாராவது உங்களுக்கு கஷ்டத்தை உண்டாக்குறாங்க அல்லது ஏதாவது உங்களை நோக்கி குறை சொல்கிறாங்கன்னா மீண்டும் பதிலுக்கு பதில் எதிருக்கு எதிர் நின்று பேசாமல் அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான். காலம் போக போக அவங்க சிலதெல்லாம் புரிஞ்சிப்பாங்க. நமக்கு என்னத்துக்கு தொண்டை தண்ணி போக நாம் கத்திக்கிட்டு நாம் இந்த இடத்தை விட்டு கிளம்பலாம்னு எங்கும் எப்பொழுதும் யதார்த்தமான முடிவுகள் எடுப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. எதிர்த்தவங்க இன்னைக்கு அடங்குவாங்க. எதிர்பார்த்ததெல்லாமே இன்னைக்கு சீக்கிரமாக நடக்கும். பூர்வீக சொத்து விவகாரங்கள் சுமூகமாக முடிய வாய்ப்பு இருக்குதுங்க. பூர்வீக சொத்தில் மராமத்து பணிகள் ஏதாவது செய்கிறதா இருந்தாலும் இன்றைக்கி அதெல்லாம் பார்த்து நீங்கள் செய்யலாங்க. வியாபாரமும் இன்றைக்கி ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். அதே நேரத்தில் உறவினர்கள் நண்பர்கள் வருகையால் வீடு கலகலப்பாக மாறும். சில நேரங்களில் நண்பர்களுடைய அன்பு தொந்தரவுகளும் இன்றைக்கி ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. கண்டகச்சனி நடந்துட்டுருக்கிறதுனால கூட்டு தொழிலில் கொஞ்சம் கவனமாக இருங்க. பங்குதாரர்களை பகச்சிக்காமல் இருக்கிறது நல்லதுங்க. சிலர் கடையை மாற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சொந்த இடத்துக்கே மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உத்தியோக வகையில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் எல்லாம் குறைஞ்சி உத்தியோகத்திலையும் உங்களுக்கு நல்லது நடக்குங்க. அதே போல் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி பரவாயில்லைங்க. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் செலவுகள் இருந்து கொண்டு இருக்குங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மரியாதை அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, மாற்றத்தை விரும்புகின்றீர்களா? அப்படியென்றால் உங்கள் கண்முன்னே இருக்கக்கூடிய ஏமாற்றத்தை முதலில் கடந்து போக தயாராக இருக்க வேண்டும். ஆமாங்க, அதனால தாங்க மாற்றங்கிறது ஏமாற்றத்திலிருந்து வரக்கூடியதாங்க. வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளவு ஏமாந்துருக்கீங்க, எத்தனையோ ஏமாற்றத்தெல்லாம் எதிர்கொண்டிருக்கீங்க. இப்போவும் நிலைமை இன்னும் பெருசாக சரியாகலையேங்கிற ஏக்கத்திற்கு சொந்தக்காரர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. முக்கியமான வேலைகள்லாம் இன்றைக்கி முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சூரியன் 6ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால அரசு அதிகாரிகளை பார்க்குறது, அரசாங்க வேலைகள், அது சம்பந்தப்பட்ட முயற்சிகள் அதெல்லாமே கூட இன்றைக்கு நல்ல விதத்தில் நடக்குங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்றைக்கி நீங்கள் நிறைவேற்றிட்டு வருவீங்க. செல்வாக்கு இன்றைக்கி உங்களுக்கு அதிகரிக்குங்க. எங்கே சுற்றினாலும் இந்த ராசியில் இருக்கிற கேது ஏதாவது உங்களை பயமுறுத்திக்கிட்டே தான் இருக்கிறாரு. கால்வலி கழுத்து வலின்னு
போதா குறைக்கு டாக்டர் வேறு எதையோ சொல்லி வச்சுருக்கிறாரு. அதெல்லாம் நினைக்கும்போது சில நேரங்களில் லேசாக தலை சுத்தலும் வந்து விலகுங்க. கணவன் மனைவிக்குள்ளார அந்யோன்யம் உண்டுங்க. எவ்வளவு பணம் வந்தாலும் அப்படியே காலியாகிடுது. இதுக்கெல்லாம் எதுவும் வழி இல்லையா? பீரோவை ஏதாவது மாற்றி ஏதாவது டைரெக்ஷனில் மாற்றி வைக்கணுமா அப்படின்லாம் யோசனைகள் இருக்குங்க. தென்மேற்கு மூலை குபேர மூலை, அந்த மூலையில் பீரோ வச்சு கிழக்கு பார்த்தோ அல்லது வடக்கு பார்த்தோ திறந்தீங்கன்னா ஒரு வகையில் நலமாகத்தாங்க இருக்குங்க. சுக்கிரன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால வியாபாரம் இன்னைக்கு விறுவிறுப்பாக இருக்கும். உத்தியோகத்தில் இருந்த சில சின்ன சின்ன வேலை சுமைகள் அதெல்லாம் குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. சகோதர வகையில் செலவுகளும் ஒரு பக்கம் இருக்கும். பிள்ளைகளால் இன்றைக்கு எல்லா வகையிலுமே நிம்மதி உண்டு. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் நிதானமாக இருக்கணும், கோவப்படாதீங்க, செலவுகள் இருக்குங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, கற்பனைகள் மிகவும் அழகானவை, ஆனால் அதை உண்மை என்று நினைப்பது ஆபத்தானவை. ஆமாங்க, சிலர் உங்களை புகழ்ந்து கூட பேசுவாங்க. ஆனால் அந்த புகழ்ச்சியில் நீங்கள் மயங்கி பணம் காசு கொடுத்து ஏமாந்ததெல்லாம் உண்டு. அதே மாதிரி கற்பனையில் சில எண்ணங்கள்லாம் வரும். அந்த மாதிரி நாம் வாழ்ந்துட முடியாது. அதனால தான் இப்போ கற்பனைக்கும் யதார்த்தத்திற்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குங்கிறத அடிபட்டு நீங்கள் நிறையா புரிஞ்சுக்கிட்டீங்க. அப்படிப்பட்ட அனுபவசாலிகளெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. தைரியஸ்தானத்தில் சந்திரன் நிற்கிறாரு. அதனால் தடாலடி முடிவுகளெல்லாம் எடுப்பீங்க. இன்றைக்கி நாளைக்குன்னு தள்ளி போட்டதெல்லாம் சீக்கிரமாக இன்றைக்கி நல்ல விதத்தில் முடியுங்க. பணவரவுக்கும் வாய்ப்பு இருக்குதுங்க. நீங்கள் கொடுத்து ஏமாந்து போன தொகையில் கூட ஒரு சின்ன பகுதி இன்றைக்கி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே மாதிரி புது வேலைக்கு நீங்கள் பார்த்துட்டுருக்கீங்க, முயற்சி பண்ணிட்டுருக்கீங்க, கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் இருக்குதுங்க. ராகு பலமாக உட்கார்ந்துருக்கிறதுனால எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற தைரியம் மனசுக்குள்ளார உள் மனசுக்குள்ளார ஒரு பக்கம் ஓடிக்கொண்டே இருக்குங்க. வெளிவட்டாரமும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் அதிகரிக்குங்க. பிள்ளைகளிடம் இருந்து வந்த பிடிவாத போக்கு அதெல்லாம் கூட இன்றைக்கு மாறுங்க. வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப அருமையாக இருக்கும். கூடுதல் லாபம் கிடைக்கும். உத்தியோக வகையிலையும் இன்றைக்கி உங்கள் கை தாங்க ஓங்கி இருக்குங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு காலையிலேருந்து மதியம் வரைக்கும் நல்லா இருக்குதுங்க. மாலை நேரத்திற்கு பிறகு கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்னைக்கு பரவாயில்லைங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கும் எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, மனசாட்சி உள்ளவர்களுக்கு மட்டுமே தவறுகளானது அதிக தண்டனை தருகிறது. ஆமாங்க, உங்களுக்கு மனசாட்சி ரொம்ப அதிகங்க. யாரையாவது எதையாவது கூடுதலாக பேசிட்டா கூட அந்த நேரத்தில் நாம் இது மாதிரிலாம் பேசியிருக்கக்கூடாது, அவங்க தான் நம்மளை கோபப்படுத்துகிற மாதிரி பேசினாலும் நாம் கொஞ்சம் அடங்கி போயிருக்கலாம் அப்படின்னு தனிமையில் உட்கார்ந்து வாடக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. அது மட்டும் இல்லைங்க, சின்னதாக தவறு ஏதாவது நம்ம தெரியாமல் பண்ணிட்டா கூட கடவுளும் இந்த இயற்கையும் சேர்ந்து நம்மளை பாடாப்படுத்துதேன்னு சொல்லிட்டு தவறுகள் செய்வதற்கு பயப்படுபவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. கடந்த 3-4 நாட்களாக இருந்து வந்த அலைச்சல்கள்லேருந்து விடுபட்டு இன்றைக்கி நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீங்க. பேச்சில் ஒரு கம்பீரம் இருக்குங்க. தொட்ட காரியங்கள் சுலபமாக நிறைவேறுங்க. தள்ளி போன வேலைகள்லாம் இன்றைக்கி சீக்கிரமாக நடக்குங்க. இதோ அதோ தரேன்னு சொல்லி தரத்துக்கு யோசிச்சுட்டு இருந்தவங்க இன்றைக்கி கொண்டு வந்து ரூபாயை கொடுப்பாங்க. நீங்கள் சொல்ல காப்பாற்றி காட்டுவீங்க. வியாபாரமும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்கும். எதிர்பார்த்த லாபம் எல்லாமே இன்றைக்கி கிடைக்குங்க.
உத்தியோகத்தில் சின்ன சின்ன சலசலப்புகளையும் தாண்டி இன்றைக்கி நீங்கள் சாதித்து காட்டுவீங்க. 4ஆம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால எப்போ பார்த்தாலும் மருந்து மாத்திரை, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போகிறது, வண்டி பழுதாகிறது, புதுசாக வாங்கின கிரைண்டர் கூட பழுதாகுது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு செலவுகள் இருந்து கொண்டே இருக்குங்க. வியாபாரம் கூட இன்றைக்கி பரவாயில்லைங்க. அதே மாதிரி உத்தியோக வகையிலையும் இன்றைக்கி செல்வாக்கு உங்களுக்கு அதிகரிக்குங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலுமே இன்றைக்கி வெற்றி உண்டு. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 4 மணிக்கு பிறகு ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. அதே போல் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி செய்திகளை எதிர்பார்க்கலாங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் எதிர்பாராத நன்மைகளை தரக்கூடிய நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, ஆடத் தெரியாத மயில்கள் இல்லை, கூவத் தெரியாத குயில்கள் இல்லை, ஓடத் தெரியாத மான்கள் இல்லை, நீந்தத் தெரியாத மீன்கள் இல்லை, ஆனால் வாழத் தெரியாத மனிதர்கள் இருக்கிறார்களே அப்படின்னு சிலரை நினைத்து சில நேரங்களில் ஆதங்கப்படக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன தாங்க இருக்குது. ராசிக்குள்ளேயே சந்திரன் வந்து உட்கார்ந்துருக்கிறாரு. மூலம் நட்சத்திரத்தில் மாலை 4 மணி வரைக்கும் பயணம் செய்கிறதுனால மூலம் நட்சத்திரக்காரர்கள் அது வரைக்கும் நிதானமாக இருக்கணுங்க. அதே போல் பூராடம் நட்சத்திரத்தில் மாலை 4 மணி முதல் பயணம் செய்ய இருக்கிறதுனால பூராடம் நட்சத்திரக்காரர்கள் இரவு நேர பயணங்களை தவிர்க்கிறது நல்லது. இரவு நேர உணவும் சீக்கிரம் சாப்பிட்றது நல்லதுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு வெற்றி உண்டு. நல்ல செய்திகளையும் எதிர்பார்க்கலாங்க. இன்றைய தினம் ராசிக்குள்ளேயே சந்திரன் இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. வெளி உணவுகளை தவிர்க்க பாருங்க. கோபப்படக்கூடாதுன்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தால் கூட கோபப்படுத்துகிற மாதிரி சிலர்லாம் பேசுவாங்க. கண்டுக்காமல் சில விஷயங்களை விடுறது ரொம்ப நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்கும், அவசரப்படாதீங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் அதிகாரிகளை குறை சொல்லிகிட்டு இருக்காதீங்க. சிலர் உங்கள் பேச்சை ஒட்டு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறதுனால கவனமாக இருங்க. வெளிப்படையாக பேசி வெளியில் சிக்கிக்காதீங்க. கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன விவாதங்கள் வரும். அனுசரித்து போயிட்டீங்கன்னா நல்லா இருக்குங்க. ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து விடுபடுறதுக்கு உலர் திராட்சை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, மூளை எதிர்காலத்தை நினைத்து நம்மை பயமுறுத்தும், ஆனால் இதயமோ கடந்த காலத்தை நினைத்து நம்மை நோகடிக்கும். ஆமாங்க, இந்த மூளைக்கும் இதயத்துக்கும் நடுவில் மாட்டிக்கிட்டு படுற அவஸ்தை கொஞ்ச நஞ்சம் இல்லைங்கிறத தெரிந்து வைத்து கொண்டு அவற்றை தியான பயிற்சி மூலமாக ஒருமுகப்படுத்தக்கூடிய ஆற்றல் படைத்த திருமுகம் கொண்டவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. செலவுகள் இருக்குது, பயணங்கள் இருக்குது, அலைச்சல்கள் இருக்குது. ஆனால் அதையும் தாண்டி ராகு பகவானுடைய ஆதரவு இருக்குது. அப்படி இருக்கிறதுனால எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய சக்தி இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும். எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்கும். பணவரவு செல்வாக்கு இன்றைய தினத்தில் உண்டுங்க. வெளிவட்டாரமும் இன்னைக்கு உங்களுக்கு விறுவிறுப்பாக இருக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பரவாயில்ல. ஏற்றுமதி இறக்குமதி, உணவு துணி வியாபாரம் செய்கிறவங்க, கட்டுமான பொருட்கள் வியாபாரம் செய்கிறவங்க, அவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி கூடுதல் லாபம் கிடைக்கும். உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகளெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்குங்க. 7.5 சனியில் பாதச்சனி நடந்துன்னு இருக்கிறதுனால சாப்பிடும்போது அதிகம் பேச வேண்டாம். பக்கத்தில் தண்ணீர் வச்சுக்கிட்டு சாப்பிட்றது ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி அடுத்தவங்களுக்காக நீங்கள் இறங்கி போய் எதுவும் செய்ய வேண்டாங்க. உங்களுடைய தன்மானத்தை விட்டு கொடுக்காமல் நடந்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. வியாபாரமாக இருந்தாலும் இன்றைக்கி லாபம்தான். உத்தியோகத்தில் கூட இன்றைக்கி உங்கள் கை தாங்க ஓங்கி இருக்கும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன தடங்கல்கள், செலவுகள் இருக்குங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் பரவாயில்ல, ஆனால் மாலையில் செலவுகள் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சியான செலவுகள் அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
கும்ப ராசிக்காரர்களே, ஒரே பக்கத்தில் எழுத வேண்டிய உன்னுடைய கவலைகளை ஒவ்வொரு நாளும் நினைத்து நினைத்து பார்த்து உன்னுடைய வாழ்க்கை புத்தகம் முழுவதையும் சோகமயமாக்கி விடாதே. ஆமாங்க, நீங்கள் சில நேரங்களில் நினச்சி பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. ஆனால் அதே நேரத்தில் அந்த நினைவுகளுக்கு நடுவிலேயும் எதிர்காலத்தை பற்றி யோசித்து கடின உழைப்பால் சாதித்து காட்டுவீங்க. கடந்த காலத்தில் ஏற்பட்ட இழப்புகளை எல்லாம் கடின உழைப்பால் சிறப்பான எதிர்காலத்தை அமைத்து கொண்டு முறியடித்து முன்னேறக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. லாபஸ்தானத்தில் இன்றைக்கி சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. நல்லா இருக்கிற மாதிரி தான் தெரியுது, ஆனால் ஒன்றும் நடக்க மாட்டேங்குதே அப்படிங்கிற மாதிரி சில நேரங்களில் நீங்கள் நினச்சி பார்ப்பீங்க. ஆனால் இன்றைய தினம் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாக இருக்குது. பணவரவு இருக்குது. சொல்ல காப்பாற்றுவீங்க. கைமாத்தா வாங்கின கடனையும் இன்றைக்கி நீங்கள் தந்து முடிப்பீங்க. எல்லா வகையிலும் இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டு, பணவரவும் உண்டு. உத்தியோகத்திலேயும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். மேலதிகாரிகள் மட்டும் இல்லாமல் கூட வேலை பார்க்குறவங்களும் உங்களை மதித்து நடந்துப்பாங்க. வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். எதிர்பார்த்த லாபம் எல்லாமே இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்குங்க. சகோதர வகையில் இருந்து வந்த சண்டை சச்சரவுகள்லாம் குறைய ஆரம்பிக்கும். அரசு காரியங்கள், அரசுக்கு செலுத்த வேண்டிய வரிகள் எதுவாக இருந்தாலும் உடனுக்குடன் செலுத்தி வர்றது ரொம்ப நல்லதுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 4 மணி வரைக்கும் ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி வெற்றி உண்டு. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் பழைய நண்பர்களால் ஆதாயம் அடைவீங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, மனது குழப்பமடைந்தால் தனிமை பழகு, மனது காயப்படுத்தப்பட்டால் மௌனம் பழகு. ஆமாங்க, அதனால தாங்க தனிமையில் இருந்தே நீங்கள் சில விஷயங்கள்லேருந்து வெளியில் வந்துருக்கீங்க. சில நேரங்களில் சிலரிடத்திலே நீங்கள் மௌனமாக இருந்தும் மனசுக்குள்ளார இருக்கக்கூடிய காயங்களை ஆற்றிக்கொண்டே தாங்க இருக்கிறீங்க. கடந்து வந்த பாதையில் நடந்து வந்த சில சம்பவங்களை எல்லாம் நினைத்து பார்க்கும் பொழுது சில நாட்கள் சில நேரங்களில் தூக்கம் இல்லாமல் போவதெல்லாம் உண்டுங்க. அதனால தாங்க நீங்கள் சூரியன் மறைவதை பற்றி யோசிக்காமல் சூரியன் உதிப்பதை பற்றியே யோசித்து முன்னேறி கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. எல்லாத்துலேயுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிப்பீங்க. பணவரவு உண்டு, வெற்றி உண்டு. எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்குங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் அந்யோன்யம் அதிகமாகும். மனம் திறந்து சில விஷயங்களை பேசுவீங்க. வியாபாரமும் இன்றைக்கி விறுவிறுப்பாக இருக்கும். கூடுதல் லாபம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் தடாலடியாக சில முடிவுகள் எடுப்பீங்க. பார்த்தும் பார்க்காம போன சில அதிகாரிகள் வலிய வந்து பேசுவாங்க. சில முக்கிய பொறுப்புகள், பதவிகள் அதெல்லாம் கூட உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வியாபார வகையிலையும் உங்களுக்கு லாபம் இருக்குதுங்க. ராசிக்குள்ளார ராகு இருக்கிறதுனால எப்போ பார்த்தாலும் ஒரு சோர்வு களைப்பாக இருக்கேன்னு சில நேரங்களில் ஆதங்கப்படுவீங்க. சின்ன சின்ன நடைப்பயிற்சி இதெல்லாம் உங்களுக்கு இப்போ அவசியம் தேவைப்படுதுங்க. கணவன் மனைவிக்குள்ளார இன்றைக்கி நெருக்கம் உண்டுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 4 மணிக்கு பிறகு சிறப்பாக இருக்குது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு காலையிலிருந்தே நல்லா இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றிக்கான வழிவகுக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.